Hi friends, என்னோட சேனல் நேம் கனி கம்ப்யூட்டர் ஜாப்ஸ். என்னோட சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இட் இஸ் அ நவரத்னா கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் நிறைய பேர், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. இங்கே ஜாப் வேணும்னு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா contract base. Bharat Electronics Limited requires the following personnel on contract basis for Bangalore complex. பெங்களூரில் இருக்கிற பெல் கம்பெனிக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேக்கன்சி 118 போஸ்ட் போட்டிருக்காங்க. இதில் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 80, மெக்கானிக்கல் 24, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 6, எலக்ட்ரிக்கல் வந்து 6, சிவில் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க 2 வேக்கன்சி போட்டிருக்காங்க, ஓகேவா? இதில் யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி யாரெல்லாம்ன்றதை பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்களா? பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரி இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் ஃப்ரம் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் காலேஜ் with first class for general, OBC, EWS candidates and pass class for SC, ST, PWD candidates. அதாவது நீங்கள் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் காலேஜில் படிச்சிருக்கணும். பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாருமே வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப், ஓகேவா? இதில் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும், ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஓகேவா? எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து பாஸ் ஆகிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஹெச்ஆர் போட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஓகேவா? அதுக்கு 5 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகே, இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 years இன் எம்பிஏ, எம்எஸ்டபிள்யூ இன் ஹெச்ஆர், பிஜி டிகிரி, பிஜி டிப்ளமோ இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் reputed university institution college with first class for general, OBC, EWS candidates and pass class for SC, ST, PWD candidates. ஸோ இது எல்லாத்துக்குமே 2 ஜாபுக்குமே வந்து போஸ்ட்டுக்குமே நீங்கள் மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஆன் 1/10/2020 இருக்கணும், ஓகேவா? மினிமமாக போஸ்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்க, இல்லை ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா minimum 2 years of relevant industrial post qualification experience. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2 years, அதுவும் இங்கே பாருங்கள், நோட்டீஸ் பண்ணுங்கள், ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க, ஓகேவா? இந்த 2 போஸ்ட்டுக்குமே. இப்போது நீங்கள் ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 28 years வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்தெந்த ரிசர்வேஷன் ஃபார் எந்தெந்த கேட்டகரிக்கு கம்யூனிட்டி வைஸ் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு வந்து 50 போஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் தான் நம்ம ட்ரை பண்ணணும், இல்லை நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க இன்டர்வியூவில் அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் வந்து இருக்குது. நம்ம வந்து கம்யூனிட்டியில் எனக்கு இவ்வளோ இந்த போஸ்டிங் இருக்குது அப்படின்ற ரிசர்வேஷனை நீங்கள் பார்க்காதீங்க. நமக்கு தேவை ஒரு ஜாப், அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அன்ரிசர்வ்டுன்றது என்னென்னா 50 போஸ்ட்டு. இது ஜென்ரல் கேட்டகரியில் எல்லாருக்குமே நீங்கள் அவங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அன்ரிசர்வ்டில் எல்லாம் போகலாம். ஓபிசினா 33 போஸ்ட்டு, எஸ்சி வந்து 18 போஸ்ட்டு, எஸ்டி வந்து 10 போஸ்ட்டு போட்டிருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 12 போஸ்ட்டு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கன்சாலிடேட்டட் ரெமுனரேஷன் பெர் மந்த். உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு இப்படி தான் பே ஸ்கேல் வரும் அப்படின்றது. ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35,000 உங்களுக்கு வரும். நீங்கள் செகண்ட் இயர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 40,000, தேர்ட் இயர் வந்து 45,000, ஃபோர்த் இயர் வந்து 50,000. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக கான்ட்ராக்ட் பேசிஸ்னாலும் நீங்கள் பர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் போடுவாங்க, ஓகேவா? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இது கான்ட்ராக்ட் பேஸில் போட்டிருக்காங்க, நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது நினைக்காதீங்க. கான்ட்ராக்ட் பேஸ்னாலும் உங்களுக்கு செக்யூர்டு ஜாபாக தான் இருக்குது, ஓகேவா?
ஸோ மந்த் வைஸ் உங்களுக்கு எடுத்த உடனே வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 35,000 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி இன்ஜினியர் 1. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் எடுத்து உங்களுக்கு இப்போ அவங்க அந்தந்த ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மேபி வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இது நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும், ப்ளஸ் வித் ட்ரைனிங், அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 254. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு நீங்கள் நிறைய போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இசிஇ முடித்தவங்க, ட்ரிபிள்இ முடித்தவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து 254, மெக்கானிக்கல் வந்து 137, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 11 போஸ்ட் போட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் வந்து 10, சிவில் வந்து 2, என்வரான்மெண்டல் இன்ஜினியர் 1, ஆர்கிடெக்சர் வந்து 1, கெமிக்கல் இன்ஜினியர் 2. ஸோ டோட்டல் போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி 480, 418 போஸ்ட் இருக்குது. இதில் வந்து பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிஆர்க் இன்ஜினியரிங் டிகிரி இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் ஃப்ரம் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் காலேஜ் வித் ஃபஸ்ட்டு கிளாஸ். சேம் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா எல்லாருக்குமே சேமு. ப்ளஸ் பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிஆர்க் முடிச்ச நீங்கள் எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸுக்கு வந்து 8 போஸ்ட்டு. இதுவுமே வந்து 2 இயர்ஸ் எம்பிஏ இன் ஃபினான்ஸு நீங்கள் முடிச்சிருந்தாவே ஓகேவா. இதுக்கு நீங்கள் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா மினிமம் 6 months ஆஃப் ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். 6 months கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். உங்களோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் 25 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் 25 இயர்ஸ்க்குள்ளே. ஓகே, அடுத்து வந்து இது அன்ரிசர்வ்டு வந்து 172 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஓபிசி வந்து 114, எஸ்சி வந்து 64, எஸ்டி வந்து 32, இடபிள்யூஎஸ் வந்து 44. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் அங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே உங்களோட மந்த் சேலரி 25,000 இருக்கும். செகண்ட் இயர் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா 28,000 இன்க்ரிமெண்ட் ஆகும். தேர்ட் இயரில் போகும்போது 31,000 இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு போஸ்டிங்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து இங்கே ஏஜ் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து ஒரு கேட்டகரி வைஸ் வந்து ரிசர்வேஷன் இங்கே 28 ப்ளஸ் ஓபிசியாக கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ப்ளஸ் 3 இயர்ஸு. ஸோ அப்போ ப்ளஸ் 3 இயர்ஸ்னால் 31 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ்ன்றது 28 + 5 அப்படின்னா 33 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா மினிமம் 40% டிசேபிலிட்டி ஆர் மோர் வில் கெட் 10 இயர்ஸ். ஓகேவா? அந்த 40% வந்து டிசேபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் ட்ரெயினி இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா ட்ரெயினி இன்ஜினியருக்கும் ட்ரெயினி ஆஃபீஸருக்கும் ஓகேவா. இது ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி இன்ஜினியர் அண்ட் ட்ரெயினி ஆஃபீஸருக்கு 25 இயர்ஸு. இது சேம் தான். ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ 40% ஆஃப் டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10 இயர்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் போட்டிருக்க சப்ஜெக்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங். அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ட்ரிபிள்இ. ஸோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதோட எப்படி வந்து இந்த போஸ்ட்டுக்கு ரெக்யர்மெண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ராசஸ்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். தேங்க்யூ ஆல். எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதாவது இன்ஜினியரிங் முடித்த எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நான் சொன்ன அந்த க்ரைட்டீரியா பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.